ஹாய் வெல்கம் ஆல். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, அது போக எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து மேக்ஸ்ல இருந்து கம்பல்சரியா 25 கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. ஸோ இந்த 25 கொஷின்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கடுத்து நம்ம டிஎன்பிஎஸ்சியோட மேக்ஸ் சிலபஸை லைட்டாக டீகோட் பண்ணி பார்ப்போம். அதாவது சிலபஸ்ல இருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்களா, சிலபஸை தாண்டி எக்ஸ்ட்ரா படிக்கணுமா அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம சிலபஸ்ல வந்து ரீசனிங்ல இருந்து 10 கொஷின் வந்து கேட்பாங்க. இந்த 10 கொஷின்காக வந்து எந்த டாபிக்லாம் நம்ம கவர் பண்ணணும், அதுக்கப்புறம் ரீசனிங்கான பெஸ்ட் புக், இது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸோட சிலபஸ் பாருங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, அது போக எல்லா எக்ஸாம்ஸுக்குமே வந்து மேக்ஸ்ல இருந்து 25 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இதுல நீங்க நோட் பண்ணீங்கன்னா குரூப் 1க்கும் 2க்கும் வந்து பொது அறிவு பார்ட் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுவே குரூப் 4க்கு வந்து இந்த பொது அறிவு பார்ட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 10th ஸ்டாண்டர்ட்ன்ட்டு. இதுவே இந்த குரூப் 4க்கு வந்து இந்த மேக்ஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுவே இந்த குரூப் 1, 2க்கு வந்து இந்த மேக்ஸ் பார்ட்டை நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா இதுலேயும் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் எந்த எக்ஸாம் நீங்கள் எடுத்தாலும் மேக்ஸ் அவங்க கேட்க போகிற 25 கொஷின்ஸில் வந்து இந்த மாதிரி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சிலபஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க நமக்கு கேட்குற கொஷின் வந்து ரொம்ப ஹார்டாக கண்டிப்பாக கேட்க போகிறதில்ல. இந்த திறனறிவு கீழே என்னெல்லாம் டாபிக் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சுருக்குதல், சதவீதம், எல்சிஎம், ஹெச்சிஎஃப் இதெல்லாம் இருக்கும். இதை தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது இங்கே நோட் பண்ணுங்க, ஆப்டிடியூட் கீழே வந்து நம்மளோட சிலபஸ் வந்து நான் இந்த ஆர்டரில் இப்போ எழுதி வச்சிருக்கேன். சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், தனி வட்டி, கூட்டு வட்டி, பரப்பு கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை. நெக்ஸ்ட் அதே மாதிரி ரீசனிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபியூ டாபிக்ஸ் இருக்கும். இதையும் வந்து இந்த ஆர்டரில் நான் வந்து எழுதி வச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்டிடியூட் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் லைனாக. அதுக்கு அடுத்து வந்து ரீசனிங் எப்படி படிக்கணும் அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் இவங்க 15 கொஷின் கேட்குறாங்கன்னா இந்த 15 கொஷினுமே இந்த 8 டாபிக் கீழே தான் கேட்குறாங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 2 டாபிக் ஆட் ஆகும். இந்த டாப்பிக்கும் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் நம்ம கவர் பண்ணால் போதும். ஸோ நம்ம சிலபஸில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுருக்குதல். இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். சுருக்குக பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 சப் டாபிக் இருக்குது. அதாவது போர்ட் மாஸ் ரூல்னு ஒன்று சொல்லுவாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டு, அதுக்கப்புறம் கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பவர் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் வச்சு வரும், அதாவது a+b² ஃபார்முலா இந்த மாதிரிலாம் வரும். இந்த 4 தான் வந்து சிம்பிளிஃபிகேஷனோட மேஜரான டாபிக்ஸ். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6th மேக்ஸோட டேர்ம் 1ல லெசன் 1 இதில் 1.7ல போர்ட் மாஸ் ரூல் பற்றி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் 6th மேக்ஸ்ல டேர்ம் 3ல லெசன் 1 பின்னங்கள் பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் 7th மேக்ஸ் டேர்ம் 1ஓட லெசன் 3. நெக்ஸ்ட் 7th மேக்ஸ் டேர்ம் 2ஓட லெசன் 1 இதில் தசமங்கள் டெசிமல் வச்சு கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு முக்கியமான டாபிக் தான். அதாவது டெசிமல் வச்சு வரும், இல்லைனா 0.99 கொடுத்து இப்படி பார்லாம் வச்சு வரும்ல, அந்த டாபிக்லாம் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் 7th டேர்ம் 2 லெசன் 3ல அடுக்கு விதிகள், 1ஆம் இலக்கம் இதெல்லாம் வந்துடும். நெக்ஸ்ட் 7th டேர்ம் 3ல லெசன் 1ல தசமங்கள். நெக்ஸ்ட் 7th டேர்ம் 3ல லெசன் 3ல 3.1, 3.2, 3.3, 3.4. நெக்ஸ்ட் 8th லெசன் 1ல வந்து ஒரு 4 டாபிக் இருக்கு. இங்கே தான் வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட் இதெல்லாம் வந்துடும். நெக்ஸ்ட் 8th லெசன் 3ல வந்து செலக்டிவ்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த டாப்பிக்கை வச்சு அந்த 8th இந்த லெசன் 3 எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஐடியா வந்துடும் இது பார்க்கணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் 9th லெசன் 2ல 2.5, 2.6, 2.7. நெக்ஸ்ட் 9th லெசன் 3ல வந்து இந்த அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் வச்சு 3.4, 3.5ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் சுருக்குக பார்க்கும்போது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடுங்க. சரிங்களா? முந்தையாண்டி கேள்விகள் எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க கேட்ட கொஸ்டின் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். இது வந்து 6th மேக்ஸ் டேர்ம் 1ல லெசன் 3ல இருக்கு. நெக்ஸ்ட் 7th டேர்ம் 1ல லெசன் 4ல இருக்கு. 8th லெசன் 4ல இருக்கு. 8th லெசன் 4 பேர் வந்து லைஃப் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, வாழ்வியல் கணிதம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரே ஒரு லெசன்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 டாபிக் வந்து கவர் ஆயிருக்கும். அதாவது டைம் அண்ட் ஒர்க்கு, பர்சன்டேஜ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே. விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இது 3 மட்டும் படிச்சா போதுமானு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. சரிங்களா? இந்த புக்கில் இருக்கிற சோர்ஸ்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணும் அப்படின்றத வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 7th டேர்ம் 3ல லெசன் 2ல 2.1, 2.2. நெக்ஸ்ட் 8th லெசன் 4. நெக்ஸ்ட் லாபம் மற்றும் நஷ்டம். இது வந்து நம்ம சிலபஸில் டைரெக்டாக மென்ஷன் பண்ணல, பட் போன வருஷம் நடந்த நிறைய எக்ஸாம்ஸில் இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 6th டேர்ம் 2ல லெசன் 3ல இருக்கு, 8th லெசன் 4ல இருக்கு. இதில் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் இருக்குல்ல, இதிலிருந்து வந்து குரூப் 2 எக்ஸாமுக்கு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க, குரூப் 4 எக்ஸாமுக்கு 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த ரேஷியோ டாபிக்லேருந்து குரூப் 2க்கு வந்து 3 கொஷின் கேட்டிருந்தாங்க,
குரூப் 4க்கு வந்து 5 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த சதவீதத்தில் வந்து குரூப் 2ல ஒரு கொஷின், குரூப் 4ல ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. லாபம் நஷ்டம் வந்து குரூப் 4 குரூப் 2ல கேட்கல, பட் வேற எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தனி வட்டி, இது வந்து 7th டேர்ம் 3ல லெசன் 2ல 2.3ல இருக்கு. இந்த தனி வட்டியில இருந்து குரூப் 2க்கும் 4க்கும் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் கூட்டு வட்டி வந்து 8th லெசன் 4ல இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த தனி வட்டி கூட்டு வட்டிலாம் இந்த ஒரு லெசன் பத்தாது. பட் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஸ்கூல் புக்ல இருக்கிற சோர்ஸை முடிச்சாதான் அடுத்து வந்து நம்மளால படிக்க முடியும். ஸோ இந்த கூட்டு வட்டியில இருந்தும் ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க குரூப் 2 குரூப் 4க்கு. நெக்ஸ்ட் நேரம் மற்றும் வேலை, இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் லெசன் 4ல இருக்கு. இங்க வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம்னு பார்த்தோம்ல, இதுலயும் வந்து இந்த நேரம் மற்றும் வேலையோட ஒரு சின்ன பார்ட் வந்து அடங்கி இருக்கும். ஸோ நீங்க அதை இங்கேயே கவர் பண்ணிட்டனால அங்க வந்து நீங்க பார்க்க வேணாம். இந்த டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து குரூப் 2க்கு 2 கொஷினும் குரூப் 4க்கு ஒரு கொஷினும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் எல்சிஎம் ஹெச்சிஎஃப், இது வந்து 6th டேர்ம் 2ல லெசன் 1ல இருக்கு. 1.5 1.6 1.7 1.8 சப் டாபிக் கீழே. நெக்ஸ்ட் 8th லெசன் 7ல 7.6ல இருக்கு. நெக்ஸ்ட் 9th லெசன் 3ல 3.7ல இருக்கு. ஜிசிடினாலும் ஒன்று தான், ஹெச்சிஎஃப்னாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட் 10th லெசன் 3ல 3.3ல இருக்கு. இந்த 10th லெசன் 3 வந்து இம்பார்ட்டன்ட். இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து குரூப் 2க்கும் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க, குரூப் 4க்கும் வந்து 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஏரியா வால்யூம், பரப்பளவு கொள்ளளவு, இது வந்து குரூப் 2க்கும் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க, குரூப் 4க்கும் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. 100% வந்து இந்த டாபிக்லேருந்து கொஷின் கேட்டுருவாங்க, மற்ற டாபிக்லேருந்து எடுக்கிறாங்களோ இல்லையோ. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து 6th டேர்ம் 2ல லெசன் 2ல பேசிக்ஸ் இருக்கும். அதாவது கிலோமீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணுறது, மீட்டரா கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து பார்த்துருங்க. நெக்ஸ்ட் இந்த ஏரியா வால்யூமில் வந்து ஏரியா கீழே எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா செவ்வகம், சதுரம், முக்கோணம், இணைக்கரம், சாய் சதுரம், சரிவகம், வட்டம், இதெல்லாம் வந்துடும். ஸோ இது ஃபுல்லாகவே எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6th 7th முடிஞ்சிடும். 6th டேர்ம் 3ல லெசன் 3, 7th டேர்ம் 1ல லெசன் 2, 7th டேர்ம் 2ல லெசன் 2. திரும்ப 8th வந்து லெசன் 2ல வந்து வட்டத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து கூட்டு வடிவங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட வந்து உங்களுக்கு 2D முடிஞ்சிடும், அதாவது ஏரியா முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் 9th லெசன் 7ல கனசதுரம், கனச்செவ்வகம். 10th லெசன் 7ல உருளை, கூம்பு, கோலம். இங்க வந்து வால்யூம் கொடுத்துருப்பாங்க, அதாவது 3D கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை மட்டும் நீங்க படிச்சாலே வந்து ஏரியா வால்யூம் ஃபுல்லாக கவர் ஆகிடும். இந்த ஒரு டாபிக் மட்டும் தான் நீங்க வந்து ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தாண்டி வேற எதுவுமே படிக்க வேணாம். ஏன்னா இதுலேயே வந்து கண்டென்ட் நிறைய இருக்கு, கண்டிப்பா இதை தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எண் அமைப்பு, அதாவது சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குகளை சில டாப்பிக்கும் எண் அமைப்பும் வந்து அங்கங்க மிங்கிள் ஆகும். பட் வந்து நம்ம ப்ராப்பரா படிக்கணும்னா இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி படிச்சாதான் கரெக்டா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா மேக்ஸ் ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து எண் அமைப்புல இருந்து தான் ஆரம்பிக்கணும். எண் அமைப்பு கீழே வந்து முழு எண்கள்னா என்ன, இயல் எண்கள்னா என்ன, பகா எண்கள்னா என்ன, பகு எண்கள்னா என்ன, சார் பகா எண்கள்னா என்ன, அதுக்கப்புறம் காரணினா என்ன, இந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. டிவிசிபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, இதை கொடுத்துருப்பாங்க. அதாவது எந்த நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், இதெல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ 6th டேர்ம் 1ல லெசன் 1, 6th டேர்ம் 2ல லெசன் 1, 6th டேர்ம் 3ல லெசன் 2 இங்கே வந்து முழுக்கள்னு இருக்கும். 7th டேர்ம் 1ல லெசன் 1 முழுக்கள்னு இருக்கும். நெக்ஸ்ட் 8th லெசன் 1ல விகித முறு எண்ணுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் 9th லெசன் 2ல 2.1 2.2 2.3 2.4. இந்த நம்பர் சிஸ்டம்ல இருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. கொஷின்ஸ் கேட்கறாங்களோ இல்லையோ பேசிக்ஸ்க்காக கண்டிப்பா இந்த டாபிக் வந்து நீங்க படிச்சுதான் ஆகணும். நம்பர்ஸ்னா என்னன்னு தெரியணும்னா கண்டிப்பா இந்த டாபிக் நீங்க படிச்சிடணும். நெக்ஸ்ட் நம்பர் சீரீஸ், எண் தொடர். இப்போ 2 4 6ன்னு கொடுத்துட்டு அடுத்த நம்பர் என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தாலே வந்து அது நம்பர் சீரீஸ் தான். இந்த மாதிரி பேசிக் சீரீஸ்லாம் எதுல வந்துடும்னா ரீசனிங்ல வந்துடும். அந்த ரீசனிங்ல இருக்கிற பேசிக்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா ஈஸியா பண்ணிடலாம். அது போக ஏபி, ஜிபி, ஸ்பெஷல் சீரீஸ்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாவே இங்க கவர் ஆகிடும். 10th லெசன் 2 2.6ல இருந்து 2.11. எப்பவுமே எல்லா எக்ஸாமுக்குமே இதுல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. ஸோ இந்த லெசன் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து நிகழ்தகவு. நிகழ்தகவு நம்ம சிலபஸ்ல இல்லை, ஆனா வந்து ஸ்கூல் புக்ல இருக்கிறனால இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. குரூப் 2 எக்ஸாமுக்கு போன வாட்டி கேட்கல, பட் குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து 9th லெசன் 9ல இருக்கு, 10th லெசன் 8ல இருக்கு. 2 லெசன் தான் ஈஸியா முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து புள்ளியியல், அதாவது நமக்கு வந்து ஆவரேஜ், சராசரி அப்படின்ற டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ரீசெண்டா நடந்த குரூப் 2லயும் வந்து கேட்டிருந்தாங்க. பட் இந்த சராசரி டாபிக் நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புள்ளியலுக்குள்ளேயே வந்து இந்த சராசரியோட பேசிக்ஸ்லாம் இருக்கும். இதுல இருந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டா கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த புள்ளியல் டாபிக் படிச்சிருங்க. 7th டேர்ம் 3ல லெசன் 5, 5.5 5.6 5.7. நெக்ஸ்ட் 9th லெசன் 8, 10th லெசன் 8. இது மூணுமே வந்து கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து தகவல் செயலாக்கம். டிஎன்பிஎஸ்சியோட முந்தைய ஆண்டு கேள்விகளை நீங்க ப்ராப்பரா அனலைஸ் பண்ணியிருந்தா இந்த ஃபிபனாசி சீரீஸ், பாஸ்கல் முக்கோணங்கள், இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க.
அது வந்து இந்த இடத்துல தான் இருக்கு. இதோட ப்ரூஃப் கூட நான் அடுத்த ஸ்லைட்ல காட்டுறேன் பாருங்க. அதாவது 6th டேர்ம் 1ல லெசன் 6 6.3.3 கவுண்டிங் ஃபிகர்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுல மொத்தம் எவ்வளவு முக்கோணங்கள் இருக்கு, இல்லைனா இப்படி கொடுத்துட்டு இதுல வந்து எவ்வளவு சதுரம் இருக்கு இப்படின்ட்டு. இது வந்து ரீசனிங் டாபிக். இது வந்து இந்த லெசன்ல லைட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 6th டேர்ம் 3ல லெசன் 5ல 5.2 ஃபிபனாசி எண்கள். நெக்ஸ்ட் 7th டேர்ம் 2ல லெசன் 6ல 5.3 பாஸ்கலின் முக்கோணம். நெக்ஸ்ட் 8th லெசன் 7ல 7.5 ஃபிபனாசி எண்கள். இந்த ஃபிபனாசி எண்கள் வந்து இப்போ ரீசெண்டா February 2026ல நடந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த எக்ஸாம்லையும் கேட்டிருந்தாங்க. அப்படியே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8th மேக்ஸ்ல சாப்டர் 7ல இருக்கு. ஆப்ஷன் கூட மாறாம அதுல இருந்து அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம போன வருஷம் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல 2 to 3 டைம்ஸ் இதை கேட்டுட்டாங்க. ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஸோ கண்டிப்பா இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சிலபஸை பார்த்து உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும். ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல இருந்து தான் டாபிக் கேட்கறாங்க. சரிங்களா? 15 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா சிலபஸை தாண்டி அவங்க போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அப்போ நீங்க ஒரு டாபிக் கத்துக்கிறீங்கன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் தனி வட்டியை வச்சு நான் சொல்றேன் பாருங்க. இதோட கான்செப்ட் வந்து நீங்க கத்துக்கணும். கண்டிப்பா கான்செப்ட் கண்டிப்பா ஆல்ரெடி ஏதாவது ஒரு சோர்ஸ்ல இருந்து நீங்க படிச்சுட்டு தான் இருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து ஸ்கூல் புக் சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். தேர்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முந்தைய ஆண்டு கேள்விகள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு டாபிக்ல இருந்துமே உங்களால வந்து 200+ கொஸ்டின்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ தனி வட்டியில மட்டுமே 200 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து RS அகர்வால். இப்போ ரீசெண்டா வந்து RS அகர்வால் அப்படின்ற புக்ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கும் நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். RS அகர்வால்ல ஒரு 40 டாபிக் இருக்கும். ஆனா நம்ம சிலபஸ்ல இருக்கிற டாபிக் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சா போதும். ஸோ இந்த ஆர்டர்ல ப்ராப்பரா படிச்சீங்கன்னா எந்த டாபிக்கா இருந்தாலும் கண்டிப்பா அதுல வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆயிடலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ரீசனிங் பார்ப்போம். RS அகர்வால் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் புக் எப்படி இருக்கும்ட்டு. தமிழ் மீடியம் புக் இதுதான். ஆப்டிடியூட் புக் வந்து இப்படிதான் இருக்கும். நீங்க சும்மா கூகுள்ல வந்து RS அகர்வால் ஆப்டிடியூட் தமிழ்னு போட்டா ஆட்டோமேட்டிக்கா இந்த லிங்க் வந்துடும். ப்ராக்டிஸ்க்கு கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து RS அகர்வால் ரீசனிங் தமிழ்னு போட்டா இந்த புக் வரும். இப்போ ரீசனிங் வந்து டாபிக்ல இருக்கிறது மட்டும் படிச்சா போதுமான்னு பாத்தீங்கன்னா அது வந்து பத்தாது. ரீசனிங் வந்து புக்கு பார்க்க ரொம்ப பெருசா இருக்கும். பட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது இந்த ரீசனிங் டாபிக் தான். இப்போ நீங்க வந்து குரூப் 2 2Aக்கு படிக்கிறீங்கன்னா 100% வந்து 2A மெயின்ஸ்ல வந்து இந்த ரீசனிங் இருக்கு. ஸோ வந்து இதை நீங்க ஸ்கிப் பண்ண முடியாது. இங்க நீங்க விட்டாலும் 2A மெயின்ஸுக்கு நீங்க படிச்சுதான் ஆகணும். ஏன்னா அந்த மார்க்கை வச்சுதான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வரப்போகுது. ஒரு கொஸ்டினும் உங்களால வந்து அங்க ஸ்கிப் பண்ண முடியாது. அதனால இப்பவே நீங்க படிச்சிடலாம். இல்ல நீங்க வந்து குரூப் 4க்கு மட்டும் தான் படிக்கிறீங்க அப்படின்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். மேக்ஸ்ல வந்து அப்படியே 25 out of 25 ஸ்கோர் பண்றதுக்கு பயங்கரமா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க இங்க வந்து எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையான போஸ்டிங் வந்து உங்களால வாங்க முடியும். ஸோ அப்போ குரூப் 4க்கும் வந்து உங்களால ரீசனிங்கை ஸ்கிப் பண்ண முடியாது. அதனால ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல இருக்கிற டாபிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டாபிக் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிடுங்க. ஏன்னா போன குரூப் 2 எக்ஸாமுக்கே ரேங்கிங் தரவரிசைன்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பட் நம்ம சிலபஸ்ல அதை வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ ரீசனிங்ல ஃபுல்லா பார்த்துருங்க. ஆப்டிடியூட்ல சிலபஸ் டாபிக்கை மட்டும் பார்த்தா போதும். அந்த சிலபஸ் டாபிக் வந்து ஸ்கூல் புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் RS அகர்வால் இது மூணுத்துலையும் பார்த்துருங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ரிலேட்டடா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.